வணக்கம் நண்பர்களே. கனகம்பட்டி ஐயா வாழ்ந்துட்டு இருந்த காலங்களில் அதிகமாக தங்கியிருந்த இடங்கள் பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற கனகம்பட்டியில் ஐயா சமாதி இருக்கிற இடம், இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா கோயில், அடுத்து வந்து உச்சிமாகாளி அம்மன் கோயில், அப்புறம் பழனிமலை அடிவாரம், இடும்பன் மலை அடிவார பகுதிகளில் தான் ஐயா அதிகமாக இருந்தாங்க. இதில் பெரும்பாலும் ஐயா அதிகமாக தங்கின இடம் பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா கோயில். ஜக்கம்மா கோயிலுக்கு முன்னாடி தான் ஐயா அதிகமாக உட்காந்து மக்களுக்கு நிறைய மகிமைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மக்களோட குறைகளை தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஜக்கம்மா கோயிலுக்கு பக்கத்திலேயே ஐயாவுக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்கிறாங்க. அங்க பகவான் நிறைய மகிமைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வரும் பக்தர்களுக்கு ஐயா கையால உருவான தீர்த்தம் அங்க இருக்கு. அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பகவானோட பல மகிமைகளையும் அற்புதங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பல சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் மகிமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோம்பைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஐயாவுக்கு தனியா ஒரு கோயில் அமைச்சு அங்க ஐயாவுக்கு ஐம்பொன் சிலை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கனகம்பட்டி ஜீவசமாதியில இருந்து நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணி போகணும். ஜீவசமாதியில அமைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் உள்ள நம்ம போக இருக்கும். மலை அடிவாரத்துக்கு நம்ம போகணும். அங்கேயே போர்டு வச்சிருப்பாங்க, கோம்பைப்பட்டி செல்லும் வழின்னு சொல்லி. நம்ம அதுல அங்கிருந்து ஒரு ஆட்டோ மூலியமாகவும், நீங்க பைக்ல போயிருந்தீங்கன்னா பைக்ல போகலாம், இல்லை அப்படின்னா கார்ல போகலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான். அங்க பகவான் ஜக்கம்மா கோயிலுக்கு பக்கத்துல தான் பகவானுக்கு தனியா ஒரு கோயில் அமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அமைதியும், அந்த சுற்றுச்சூழல் ரொம்ப பசுமையாகவும் இருக்கும். நம்ம அங்க போனோம் அப்படின்னோம்னாவே நம்மளோட மனக்கவலைகள் குறையறது எல்லாமே நம்ம உணரலாம். அங்க பகவான் இருந்தப்போ அங்க ஒரு கல் படுக்கையில தான் ஐயா படுத்திருந்திருக்கிறாங்க. அதை இப்போ பக்தர்கள் படுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. தங்களோட குறைகளையும் உடம்புல இருக்கிற நோய்கள் தீரணும்னு மனசுல வேண்டிக்கிட்டு ஐயாவை நினைச்சு நம்ம அந்த கல்லுல படுத்து நம்மளோட பிரார்த்தனைகளை அங்க பகவான்கிட்ட நம்ம சொல்லலாம். அங்க ஐம்பொன் சிலை வச்சு பகவானுக்கு அபிஷேகங்கள் நடக்குது. நீங்க போறப்போ ஐயாவுக்கு அபிஷேக ஜாமான்கள் வாங்கி கொடுத்து நீங்க பூஜையில கலந்துக்கிறது ஒரு விசேஷமா இருக்கும். உங்களோட குறைகள் எல்லாத்தையும் சொல்லி மனதார வேண்டிட்டு வாங்க. பகவான் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க. கனகம்பட்டி ஐயா ஜீவசமாதியில விபூதி காப்பு, சந்தன காப்பு பீடத்து மேல வைப்பாங்க. அதே மாதிரி அங்க ஐம்பொன் சிலைக்கு முன்னாடி சந்தனம் விபூதி வச்சு பூஜை பண்ணி வரும் பக்தர்களுக்கு அதை கொடுக்குறாங்க. பகவான் இருந்தப்போ தான் சொல்லி இந்த இடத்துல கிணறு தோண்டி சாமி தண்ணி வரும், அதை வந்து வருங்காலத்துல வர பக்தர்களுக்கு தீர்த்தமா கொடு அப்படின்னு அங்க சொல்லி இருக்கிறாங்க. ஈஸ்வரன் ஐயா தோட்டத்துல தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அவங்க ஐயா சொன்ன இடத்துல கிணறு தோண்டி இருக்கிறாங்க. அங்க தண்ணி வந்திருக்கு. இன்னும் அந்த கிணற்றுல இருந்துதான் தண்ணீர் எடுத்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாட்டில்ல அங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக கொடுக்குறாங்க. ஐயாவோட விபூதி போட்டு நம்ம தீர்த்தமா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். பல குறைகளை தீர்க்கிறதுக்காகவும் நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் தீர்றதுக்கும் அது மருந்தா அமையுது அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இப்ப பகவான் வந்து வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல நமக்காக பல அற்புதங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒண்ணு. நம்ம நம்பிக்கையாவும் ஐயாவை மனதார வேண்டி நம்ம அங்க ஒரு நாள் தங்கிட்டு வரோம். அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அங்க தங்குறதுக்கு அனுமதி தராங்க. மற்ற நாள்ல அங்க தங்க முடியாது. கோம்பைப்பட்டியில இருக்கிற ஐயா கோயில்ல மற்ற நாள்ல தங்க முடியாது. அமாவாசை பௌர்ணமி அப்போ நம்ம தங்கலாம். இப்போதுக்கு அது அந்த 2 நாள் மட்டும் தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நீங்க இங்க கனகம்பட்டி சொல்ல முடியாத நிறைய ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம மனசால உணர முடியுது. அங்க விநாயகருக்கு ஒரு சிலை அடிச்சு விநாயகர் சன்னதியை அமைச்சிருக்கிறாங்க. மன நிறைவா இருக்கும், நிம்மதியா இருக்கும். நீங்க ஜீவசமாதி அடுத்து கனகம்பட்டி ஜீவசமாதிக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கோம்பைப்பட்டி போய் கனகம்பட்டி ஐயாவோட ஐம்பொன் சிலையை வழிபட்டுட்டு வாங்க. இன்னும் உங்களோட குறைகள் எல்லாமே வெகு சீக்கிரம் நிறைவேறி வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வர்றதை நம்ம உணரலாம். ஜக்கம்மா கோயில் அங்க பக்கத்திலேயே இருக்கும். ஜக்கம்மா கோயிலையும் பார்த்துட்டு வாங்க. ஐயா இருந்தப்போ அதிக நேரம் இருந்து ஜக்கம்மா கோயில்ல தான். அங்க ராமருக்கு தனியா சன்னதி இருக்கும். கிருஷ்ணர் இருப்பாங்க, மாயவர் இருப்பாங்க, நிறைய தெய்வங்கள் அங்க சுத்தியும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஜக்கம்மா அவ்வளோ ஒரு அழகா அங்க காட்சி தராங்க. ஜக்கம்மா கோயில்ல போய் உங்களோட பகவான் அதிக நேரம் இருந்த இடம். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் எழுந்திருக்கு. நம்ம பகவானை மனதார ஆத்மாத்மா நினைச்சு நம்ம அங்க வழிபட்டுட்டு வரலாம். நம்மளால முடிஞ்ச ஒரு அன்னதான உதவி நம்ம அங்க பண்ணிட்டு வரலாம். நம்மள மாதிரி வர பல பேர் அங்க சாப்பிட்டு அதனால நமக்கு நம்மளோட கர்மாக்கள் போகிறதுக்கு பகவான் ஒரு வழி வகுப்பாங்க. இன்னும் பல அற்புதங்களையும் மகிமைகளையும் ஐயா பண்ணிட்டு வர்றாங்க. உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் பகவான்கிட்ட சொல்லி மனதார வேண்டிக்கிங்க. ஐயா நம்ம வாழ்க்கை துணையா கூடயே இருந்து அருள் பாலிப்பாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் ஐயாவோட பல அற்புதங்களையும் பல ஆலயங்களையும் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.